தமிழ்நாடு ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல். உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதற்கு எதிர்ப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரத்திற்கும் ஆரஞ்ச் அலர்ட். நெல்லை, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. கடலூர், விருதுநகர், சிவகங்கையிலும் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் நாளை கனமழை பெய்யக்கூடும். இன்று மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பியாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. காலணியை எடுக்கச் சென்று நூல் இழையில் உயிர் தப்பிய நபர். முழு கொள்ளளவான 35 அடியை எட்டியதால் சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் தண்ணீர் திறப்பு. தொடர் மழையால் புழல் ஏரியும் முழுமையாக நிரம்பியதால் தண்ணீரை திறந்துவிட்டது பொதுப்பணித்துறை. ராஜபாளையம் மருத்துவர் கணேசன் மீது சமூக ஊடகங்களில் அவதூறு. நித்யானந்தா சீடர்கள் மீது 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. தாவேக தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கரூர் நெரிசலுக்கு காரணம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இடைக்கால உத்தரவு வழங்கிய உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அதிகாரிகள் குழுவில் கூடாது என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை அணுக திட்டம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கூட்டணிக்கு ஆள் சேர்க்கின்றீர்களா என தாவேகவுக்கு ஆதரவாக பேசிய இபிஎஸ்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. கூட்டணிக்காக நாங்கள் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அசம்பாவிதம் ஏற்பட வேண்டும் என கரூர் வேலுச்சாமிபுரத்தை தாவேகவுக்கு ஒதுக்கியதாக மக்கள் கூறுகிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கரூர் விவகாரத்தில் உள்ள மர்மத்தை மறைக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கரூர் நெரிசல் விவகாரத்தில் தனிநபர் மீது பழி சுமத்தி பலிகடா ஆக்குவது நமது நோக்கம் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். மீண்டும் இப்படி நிகழாமல் தடுக்க அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து வருவதால் அனைவரும் பொறுப்புணர்வுடன் செயல்படுவோம் என வேண்டுகோள். கரூர் நெரிசல் விவகாரத்தில் ஒளிவு மறைவு இல்லை. அரசியல் செய்வது, உடற்கூறாய்வில் சந்தேகம் கிளப்புவது ஏற்புடையதல்ல என சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். கூட்டணி என்ற அஜெண்டாவோடு வந்து தோல்வி கண்டு செய்தியாளர்களிடம் பொய்யான தகவல்களை கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் இதுல முரண்பாடான கருத்துக்களை பதிவு செய்து நான் எல்லாம் இப்படியே சொல்லியிருக்கேன்னு சொல்றதுக்காக, சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்வதற்காக இன்றைக்கு முழுக்க பொய்யாவே பேசியிருக்கிறார். நாங்க தான் சொன்னோம், கூட்டணிக்கு அச்சாரம் போடுவதற்காக அவர் இன்றைக்கு இந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கலாம். கரூரில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேருக்கு தீபாவளிக்கு முன்னதாக தாவேக சார்பில் நினைவேந்தல் கூட்டம். மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்த நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல். சுமார் 21 கோடி கடனை 30% வட்டியுடன் செலுத்த உத்தரவிடக் கோரி லைகா நிறுவனம் வழக்கு. நடிகர் விஷால் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காப்புரிமை வழக்கில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு நோட்டீஸ். 3 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தந்தை லாலு பிரசாத்துடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்த ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ்.
57 வேட்பாளர்களை கொண்ட ஐக்கிய ஜனதா தளத்தின் முதற்கட்ட வேட்பாளர்களை பட்டியலிட்ட நிதிஷ்குமார். தமிழ்நாடு ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல். உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதற்கு எதிர்ப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரத்திற்கும் ஆரஞ்ச் அலர்ட். நெல்லை, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. கடலூர், விருதுநகர், சிவகங்கையிலும் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் நாளை கனமழை பெய்யக்கூடும். இன்று மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பியாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. காலணியை எடுக்கச் சென்று நூல் இழையில் உயிர் தப்பிய நபர். முழு கொள்ளளவான 35 அடியை எட்டியதால் சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் தண்ணீர் திறப்பு. தொடர் மழையால் புழல் ஏரியும் முழுமையாக நிரம்பியதால் தண்ணீரை திறந்துவிட்டது பொதுப்பணித்துறை. ராஜபாளையம் மருத்துவர் கணேசன் மீது சமூக ஊடகங்களில் அவதூறு. நித்யானந்தா சீடர்கள் மீது 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. தாவேக தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கரூர் நெரிசலுக்கு காரணம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இடைக்கால உத்தரவு வழங்கிய உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அதிகாரிகள் குழுவில் கூடாது என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை அணுக திட்டம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கூட்டணிக்கு ஆள் சேர்க்கின்றீர்களா என தாவேகவுக்கு ஆதரவாக பேசிய இபிஎஸ்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. கூட்டணிக்காக நாங்கள் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அசம்பாவிதம் ஏற்பட வேண்டும் என கரூர் வேலுச்சாமிபுரத்தை தாவேகவுக்கு ஒதுக்கியதாக மக்கள் கூறுகிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கரூர் விவகாரத்தில் உள்ள மர்மத்தை மறைக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கரூர் நெரிசல் விவகாரத்தில் தனிநபர் மீது பழி சுமத்தி பலிகடா ஆக்குவது நமது நோக்கம் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். மீண்டும் இப்படி நிகழாமல் தடுக்க அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து வருவதால் அனைவரும் பொறுப்புணர்வுடன் செயல்படுவோம் என வேண்டுகோள். கரூர் நெரிசல் விவகாரத்தில் ஒளிவு மறைவு இல்லை. அரசியல் செய்வது, உடற்கூறாய்வில் சந்தேகம் கிளப்புவது ஏற்புடையதல்ல என சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். கூட்டணி என்ற அஜெண்டாவோடு வந்து தோல்வி கண்டு செய்தியாளர்களிடம் பொய்யான தகவல்களை கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் இதுல முரண்பாடான கருத்துக்களை பதிவு செய்து நான் எல்லாம் இப்படியே சொல்லியிருக்கேன்னு சொல்றதுக்காக, சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்வதற்காக இன்றைக்கு முழுக்க பொய்யாவே பேசியிருக்கிறார். நாங்க தான் சொன்னேன், கூட்டணிக்கு அச்சாரம் போடுவதற்காக அவர் இன்றைக்கு இந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கலாம். கரூரில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேருக்கு தீபாவளிக்கு முன்னதாக தாவேக சார்பில் நினைவேந்தல் கூட்டம். மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்த நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல். சுமார் 21 கோடி கடனை 30% வட்டியுடன் செலுத்த உத்தரவிடக் கோரி லைகா நிறுவனம் வழக்கு. நடிகர் விஷால் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காப்புரிமை வழக்கில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு நோட்டீஸ். 3 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு.
பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தந்தை லாலு பிரசாத்துடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்த ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ். ஐம்பத்தி 7 வேட்பாளர்களை கொண்ட ஐக்கிய ஜனதாதளத்தின் முதற்கட்ட வேட்பாளர்களை பட்டியலிட்ட நிதிஷ்குமார்.